முன்னாடி இந்து மன்னர்கள் முஸ்லீம்களுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க. அது அல்லாஹ் பேரில் பள்ளிவாசல் கட்ட மதர்சா வந்து இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அந்த காலத்தோட அரசியல் சாசனுக்கு அப்போ வந்து வாய்மொழியாவோ எழுத்து மொழியாவோ ஒரு ப்ராப்பர் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து குடியரசு சுதந்திரம் கிடைச்ச பிறகு தான் ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட்ஸு வந்து சட்டம் கொண்டு வந்தது. ஒரு இடம் வாங்கணுன்னா டாக்குமெண்ட்ஸு ரிஜிஸ்டரேஷன்லாம் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தான் கொண்டு வந்தது. அப்போ வந்து எல்லாரும் வந்து தானம் தர்மம் திப்பு சுல்தான் பெரிய பெரிய மன்னர்கள் அவுரங்கசீப் காலத்திலேருந்து வாய்மொழியில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நாங்கள் தான் 15 வருஷம் ஆள்றோம், இந்தியாவை ஆள்றோம், நாங்கள் தான் பிரதமராக இருப்போம், இந்தாங்க உங்கள் அதிகாரத்தில் சமூக இஸ்லாமிய சிறுபான்மையினர்கள் நாங்கள் வந்து என்ன எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நியாயம் நீதி வெல்லும், அறம் வெல்லும். இப்போ எங்களுக்கு கையை வைப்பாங்க, அதுக்கு பிறகு கிறிஸ்டியன் சொத்துக்களுக்கு கை வைப்பாங்க, அதே மாதிரி இந்துக்கள் சொத்துக்களுக்கே கை வைப்பாங்க. குஜராத்திலேயே நீங்கள் கோயில் சொத்துக்களே எடுத்து கார்பெட்டுக்கு கொடுக்க போனவங்க. அது வந்து வழக்கு தொடர்ந்து அது வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்பெட்டுகள் பிழைக்கிறதுக்கு உங்களுக்கு கமிஷன் பேரம் பேசி ஏஜெண்டாக நீங்கள் வந்து தரகராக இருந்து கமிஷன் பேசி உங்களுக்கு கிடைக்க பணம் கொள்ளடிக்கிறதுக்கு இது இஸ்லாமியர்கள் வக்குவாரிய திருத்த சட்டம் இல்லை, திருட்டு சட்டங்களை கொண்டு வருவாங்க. உங்கள் இஷ்டத்தை எது இருந்தாலும் செய்வாங்கள. பாராளுமன்றத்தில் அதிகாரம் இருக்குண்டாக்கா அதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அதிகாரம் இல்லைன்னா தலையிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்கு இருக்குது? ஒரு முறைக்கு நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாத அவங்க போட்டாக்கா அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? இதே வந்து எல்லாத்துலேயும் இப்போ கோயில் சொத்துக்களை கணக்கெடுங்க, அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா? இந்து மன்னர்கள் இந்துக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தானம் தர்மம் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம் மன்னர்கள் அவுரங்கசீப்பு அப்போ உள்ள மன்னர்கள் வந்து இஸ்லாமத்தில் திப்பு சுல்தான் இதே மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து நிறையா வந்து கோயில்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மயிலாப்பூரில் இருக்கிற தப்பங்குளம் இது வந்து ஆற்காடு முஸ்லீம் மன்னர் கொடுத்துருக்கிறார்.